ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 அப்டேட்ஸ். SB1 அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரதாரரோ இல்லை விளம்பர நிறுவனமோ நம்மளை அணுகி எங்களோட விளம்பரத்தை உங்களோட சேனலில் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளை கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரத்தை ஒரு ப்ராடக்டை வந்து நீங்களா ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளம்பரங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பிளைண்டாக போட்டுரும். இதனால் 100 இல்லை 200% நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் இந்த மாதிரியான டெர்மினேஷன்லேருந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிக்கலாம். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட்டை எடுத்து உங்களோட சேனலில் வீடியோவாக போட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவோட மிடில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல இல்லை அந்த வீடியோவோட முழுக்கவுமே அவங்களோட ப்ராடக்ட் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை பற்றி ஒரு நிமிஷம் இல்லை 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் யார் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். எதற்காக இந்த டிஸ்க்ளைமர்? நீங்கள் பண்ணக்கூடிய விளம்பரம் அல்லது அந்த ப்ராடக்ட் வந்து உங்களை சார்ந்தது கிடையாது. உங்ககிட்ட ஒருத்தர் விளம்பரத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டை யாராவது பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த கம்பெனியில் மூலியமாக நீங்கள் ஏதாவது பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது முழுக்க என்னை சாராது. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு விளம்பரம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீஸோ இல்லை அந்த கம்பெனியை பற்றியோ நீங்கள் தீர விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நாளைக்கு அந்த கம்பெனினாலவோ இல்லை அந்த ப்ராடக்ட்னாலவோ மக்கள் யாராவது அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது உங்களை சாராது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பதிவாகும். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த விளம்பரம் போட்டாலும் நீங்கள் டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அண்ட் 4th முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை மறக்காமல் உங்கள் சேனலில் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீடியோவை ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோடு பண்ணும் பொழுதும் நீங்கள் இதை பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அப்லோடு பண்ண சேனலுக்குமே வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பண்ணலாம். என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சேனலோட YT ஸ்டுடியோவுக்கு போய்க்கோங்க. டெஸ்க்டாப் மோடில் வச்சு க்ரோம் பேஜில் போய்க்கோங்க. YT ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் வீடியோஸில் போயிட்டு எந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்கீங்களோ அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் வந்து கீழே பென் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வீடியோ டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா see more அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதுங்களா? அதையும் நீங்கள் டச் பண்ணி கீழே அப்படியே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் டிக் பண்ணிடணும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பொருளையோ உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணி கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் பணம் வாங்காமையே நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் அந்த பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணியே ஆகணும். இது அண்டர் யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸில் இதுவும் ஒன் ஆஃப் த கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸ் படி நீங்கள் இந்த பாக்ஸை டிக் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வயலேட்டிங் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ அதனால் உங்கள் சேனல் வந்து மொத்தமாக டர்மினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை யாரெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.